ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற மகா பெரிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதமானவர், உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவர், உன்னதமான நன்மைகளை எங்களுக்கு தருகிறவர். நீ பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்திருக்கிறீர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. எங்களுக்காக தம்மையே பலியாக தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போதும் பாடி துதிக்கும் போதும் உடைய வசனங்களின் வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதற்காக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ பேச, நாங்கள் ஜெபிக்கிற அனைத்து காரியங்களிலும் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய அதிசயங்களை செய்யும்படிக்கு நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஒரு பாடலின் 2 அடிகளை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நமக்கு பாடல்களின் வரிகள் மூலமாக கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. கர்த்தரை துதிக்கும் அனுபவத்தையும் தருவாராக. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதிய செய்திடுவார், ஜாதி ஜனங்களையும் வந்து மோதிய செய்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார், காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம், உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையார் தீவிரம் சேர்ந்திடுவோம், தூய கற்புள்ள தேவ சபையார் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வசனங்கள் மூலமாய் பேச இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் தமது பலவித நன்மைகளினாலே நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வாதமாக்குகிறார். இன்றைய தினத்திலே நாம் வழக்கமாய் தியானித்து வருகிறபடி தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் என்பதன் அடிப்படையில் மிஷனரி ஊழியத்தின்
நமது பொறுப்பு, மிஷனரி ஊழியத்தில் நமது பொறுப்பு என்கிற தலைப்பின் கீழ் சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகத்தில் தம்மை தாமை வெறுமையாக்கி மனுஷனாக வந்தார். எதற்காக என்றால், தாம் சிருஷ்டித்ததான ஜனம் பாவத்தின் அந்தகாரத்தில் இருக்கிறது, நரகத்துக்கு போய்விடுவார்களே என்ற காரணத்திற்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்திலே அவர் வாழும் நாட்களிலே பல வகை அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், நோய்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், பேயின் பிடிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள். அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இயேசுவை திரளான ஜனத்திரள் பின்பற்றினார்கள். தேவைகளுக்காக பின்பற்றினவர்கள் உண்டு, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அறிவடையும்படியாக கூடி வந்தவர்கள் உண்டு. சில நேரங்களிலே பல நாட்கள் கூடவே இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் உண்டு. இயேசு தமது ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக சீஷர்களை ஏற்படுத்தினார். முதலாவது 12, பின்பு 70. இதை தொடர்ந்து கர்த்தருடைய வேலை நடக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து நோக்கம் கொண்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு தாம் போதித்த அனைத்தையும் அவர்களுக்கு நினைப்பூட்டி விசேஷமாக கட்டளையாக சில காரியங்களை சொன்னதை நாம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை இறுதியாக சொன்னார். அதற்கு அப்புறமாக அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மிஷனரி ஊழியம் என்று சொல்லுவது தனியாகவோ குழுவாகவோ சென்று இயேசுவின் அன்பை, இயேசு நமக்கு செய்ததான, மனுக்குலத்துக்கு செய்ததான அனைத்து காரியங்களையும் அறிவித்து பரலோக ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைகளின் அடிப்படையிலே கீழ்ப்படிந்து செய்கிற ஊழியம். அது தனிநபரோ அல்லது பல இடங்களுக்கு சென்று குழுவாகவோ செய்கிற ஒரு ஊழியம். அதில் ஏன் செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பது மிக முக்கியமான நற்செய்தி. அவர் இனிமேல் வரப்போகிறார் என்பது மிக முக்கியமான நற்செய்தி. இவைகளை நாம் ஜனங்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே இயேசு இதை இன்றைக்கும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் வாசித்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், அப்படின்னா சகல ஜனங்களையும், யார் யாருக்கு பேச முடியுமோ, யாரை நாம் சந்திக்கிறோமோ, எந்த அளவுக்கு அறிவிக்க வேண்டுமோ இயேசுவின் அன்பை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதை தொடர்ந்து அவர்களை சீஷராக்கி என்று சொல்லப்படுகிறது. சீஷராக்கி என்று சொன்னால் சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் கைக்கொள்ளுகிறவர்கள் அல்லது கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்.
தொடர்ந்து அவர்களுக்கும் இந்த மிஷனரி பணி அல்லது ஆத்தும ஆதாய பணியை அறிவிக்க வேண்டும். தொடர்ந்து இப்படி கர்த்தருடைய வேலை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமாக தொடர்ந்து நடைபெறுகிறது. பழைய பாட்டிலே கர்த்தருடைய வேலை வித்தியாசமாக இருந்தது. இப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை செய்வதற்காக தேவன் அநேகரை தெரிந்தெடுத்து அப்போஸ்தலர் நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அநேகரை விசேஷித்த அழைப்பினாலும் பரலோக அழைப்பினாலும் அழைத்து வேறுபடுத்தி நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம் வசனத்தை கேட்கும்போது நாம் எல்லாரும் முழு நேர ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல நான் வரவில்லை. கர்த்தர் நம்மை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே கர்த்தர் தெரிந்தெடுத்த நோக்கத்தை இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நிறைவேற்ற வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பின்பு அவர்கள் இயேசு கற்பித்தபடி அவர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு இயேசு சொல்லியிருந்தபடி அவர்கள் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். உன்னதத்தின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசி அதன் மூலமாக அன்றைக்கு கூடி வந்திருந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வேலை யார் யார் ஏவப்பட்டார்களோ எப்படி நடத்தப்பட்டார்களோ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்களும் அதிகமாய் இந்த வேலையிலே ஈடுபட்டார்கள். அற்புதங்கள் நடந்தது, பலவித பலத்த செய்கைகள் நடந்தது, அடையாளங்கள் நடப்பிக்கப்பட்டது. இந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உணர்ந்து கொள்ளாத யூதர்கள் பலவிதமான கலவரங்களை ஏற்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தவர்களை சிறையில் அடித்தும் பலவித தீமைகளை விளைவித்தார். தொடர்ந்து இந்த வேலைகள் அதனாலே சபை ஒரு இடத்துல இருந்த சபை சிதறடிக்கப்பட்டது. என்றாலும் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், சிதறி திரிந்தவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு அந்த ஊழியத்தை தொடர்ந்தார். அதுபோன்று அநேகர் கர்த்தருடைய வேலைகளை செய்தார்கள். அப்போஸ்தலர்களும் செய்து கர்த்தருடைய வேலைகளை நடப்பித்தார்கள். நமக்கு தெரியும், இந்தியாவிலே அப்போஸ்தலனாகிய தோமா வந்ததுனாலே எவ்வளோ பெரிய விசேஷம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கர்த்தருக்காக எதை செய்கிறோமோ அது இந்த உலகத்தோடு மறக்கப்படவோ மறைந்து போகவோ செய்யாது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் அது கணக்கு எழுதப்படும். அதற்கு தகுந்த பதிலையும் பலனையும் தருவதற்கு இயேசு இன்றைக்கும் நமக்காக ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகிறதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்நாட்களிலே நமக்காக ஜீவனை தந்த இயேசுவுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் விசேஷித்த நிலையிலே தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அதிலே அவர் ஒளி சுற்றினதுனாலே கண் அடைக்கப்பட்டது, கண் பார்வை இழந்து போனார். அவர் போக நினைத்திருந்ததான ஊழியர் அனனியாவுக்கு அனுப்பப்பட்டார். அங்கிருந்து அவர் பார்வை பெற்றார். பார்வை பெற்று சுவிசேஷ வசனங்களை கேட்டு சில நாட்கள் தேவ பிள்ளைகளோடு அங்கே தங்கி இருந்து சத்தியத்தை அறிந்த பின் அவர் ஞானஸ்நானம் எடுத்தது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிந்து உடனே என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 19-20 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:19-20 வசனம். பின்பு அவன் போஜனம் பண்ணின பின்பு பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலிருந்து சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அந்த வேலையை தொடங்கினார். அவர் ஆலயங்களிலே பிரசங்கித்த போது அங்கேயும் உபத்திரம் வந்தது.
துன்புறுத்தப்பட்டார். ஆனால் கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னத்திற்காக என்று சொன்னால் 9ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். நம்மை தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் பல வகை நோக்கங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கங்களை ஜபத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின் மூலமாக உணர்ந்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பவுல் அதைத்தான் தொடர்ந்து செய்தார். உபத்திரவமோ அடிகளோ சிறையோ அவர் செய்த ஊழியத்தை தடை செய்ய முடியவில்லை. சிறையிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதை வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி பவுல், சீலா அவர்களும் சிறை அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைத்தாலை அதிகாரி குடும்பம் மனம் திரும்பினது. பல வகைகளிலே கர்த்தருடைய வேலை தொடர்ந்து நிறைவேறி கொண்டே இருந்தது. பவுலை சேர்ந்து பலரும் ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் மார்க்கு என்று சொல்லுகிறவர், இதுபோல தீமோத்தேயு, அதை தொடர்ந்து தீத்து, பலரும் இந்த ஊழியத்தில் பங்கு கொண்டார்கள். அவர்களும் உபத்திரவங்களை அடைந்தார்கள். பொருட்படுத்தாதபடி கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்தார்கள். இன்றைக்கு நான் முக்கியமாக சொல்லுகிற ஒரு உடன் ஊழியனாய் இருந்ததான ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் தீகிக்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19:10-11 வசனம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பல நாடுகளுக்கு சென்று சபைகளை ஸ்தாபித்தார். ஆசியாவுக்கு சென்றார் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 19:10. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதருக்கும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட்டார். வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இப்படி அன்றைக்கு அற்புதம் நடந்தது. இது அன்றைக்கு தான் நடக்கும், இன்றைக்கு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. நாம் விசுவாசித்து இது தேவனால் கூடும், இந்த நபருக்கு இந்த வார்த்தை தேவை, இந்த நபருக்கு இந்த சூழ்நிலையிலே இயேசுவின் விடுதலை தேவை என்று அவர்களிடத்தில் நெருங்கி செயல்படும் போது நம் மூலமாக அற்புதங்களை செய்கிறார். இந்த தீகிக்கு எப்படி மனம் திரும்பினார் என்று சொல்லி நாம் என்ன விதத்தில் பார்க்கிறோம் என்றால், இந்த ஆசியா நாட்டிலே வாழ்ந்தவன் தான் இந்த தீகிக்கு. இவரை கர்த்தர் மிஷனரி ஊழியத்தில் இணைந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்டு பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் இணைந்தார் என்று அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:4. பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டானாகிய தீகிக்கும், அதை தொடர்ந்து பலரும் சொல்லப்படுகிறார். இந்த தீகுக்கு இந்த மிஷனரி பிரயாணத்தில் செயல்பட்டார். அந்த தீகுக்கு மனம் திரும்பின பின்பு இந்த பவுலப்போஸ்தலன் மூலமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை அறிந்து தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்தில் நான் இப்பொழுது வாசித்த வசனத்தில் அவர் பவுலப்போஸ்தலன் 3வது மிஷனரி பிரயாணத்தில் இருந்தார். அந்த பிரயாணத்தின் போது அவர் எருசலேமுக்கு போகிறேன் என்று சொன்னார். இந்த பிரயாணம்
கொடூரமானது என்று சொல்லி எல்லாரும் தடை பண்ணினார்கள். ஆனாலும் கர்த்தருக்காக பவுல் அப்போஸ்தலன் சென்றார். இணைந்து செயல்பட்ட உடன் ஊழியர்கள் போனார்கள். அதிலேயும் மிக முக்கியமானவராக இருந்தவர் தான் இந்த தீகுக்கு என்று சொல்லப்படும். இந்த தீகுக்குவை பற்றி நான் கவனித்த போது பல குணாதிசயங்கள் இருந்திருக்கிறது. இவர் மிஷனரி ஊழியத்திற்கு நம்பிக்கைக்கு ஏற்றதான ஒரு துணை ஊழியனாக செயல்பட்டிருக்கிறார். பல தருணங்களிலே பவுல் அப்போஸ்தலனுக்கு பல விதங்களிலே துணை ஊழியம் செய்திருக்கிறார். என்ன என்றால், அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே பல வகை உபத்திரவங்கள், அந்த நேரங்களிலே அந்த உபத்திரவங்களின் மத்தியிலும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு உண்மையுள்ள மனிதனாக இருந்திருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார். அதுபோல் இந்த பவுல் அப்போஸ்தலன் சில தருணங்களில் என்ன செய்தார் என்றால், சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ரோமாபுரி சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். அந்த நிலையிலே இவருக்கு வெளியே ஊழியம் செய்ய முடியாது. ஆகையினாலே இவர் இரகசிய தூதுவனாக இருந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற நிருபங்களை சபைகளுக்கு, எபேசு, கொலோசே போன்ற இடங்களுக்கு அந்த நிருபங்களை அறிவிக்க மட்டுமல்ல, உபத்திரவத்திலே வேதனையோடு கலக்கத்தோடு இருந்த கர்த்தருடைய மக்களுக்கு ஆறுதல் சொல்ல, தைரியப்படுத்த, இந்த காரியங்களுக்கு இவர் அதுக்கு உரியவராய் இருந்ததினாலே பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களுக்கு அனுப்பினார் என்று வேதவசனங்கள் சொல்லப்படுகிறது. 20ஆம் அதிகாரம் அதை நான் வாசித்து விட்டேன். மக்கதோனியாவிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணப்படுகையில் உண்மை உள்ள பொருளாளராக பண காரியங்களிலெல்லாம் உண்மை இருக்கிறது. உண்மை இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. அந்த உண்மை உள்ள அனுபவம் இந்த தீகுக்கு இருந்திருந்ததுனால சபைக்குரிய நிதிகளை அவரிடத்தில் கொடுத்து அனுப்புவார். மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலன் சிறையில் எந்த நிலையில் இருக்கிறார் என்ற காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படிக்கும், சபைகளுடைய நிலவரத்தை வந்து பவுலுக்கு சொல்லும்படிக்கும் அப்படிப்பட்ட ஒரு தூதுவனாக இந்த தீகுக்கு இருந்திருக்கிறார். அநேக பொறுப்புகளின் மத்தியிலே கொலோசே சபைக்கு அனுப்பும்போது இவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை நமக்கு வாசிக்க நேரமில்லை. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், உண்மையுள்ள சகோதரன், உண்மையுள்ள உடன் ஊழியர் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல பிலிப்பியர் 6:21, 22 வசனங்களிலே இதே போன்று சொல்லப்படுகிறார். உண்மை உள்ள ஊழியர், பிரியமான சகோதரர். இவர் சபையில் உள்ள காரியங்களை எனக்கு அறிவிப்பார், இங்கே சிறையில் உள்ள காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதற்கு பொறுப்பாளனான மனிதர். மட்டுமல்ல, தீத்து ஊழியம் செய்த இடங்களிலிருந்து தீத்துவை இன்னொரு இடத்திற்கு மாற்ற வேண்டியது இருந்தது. அந்த நேரத்தில் தீத்துவை அனுப்ப வேண்டும். அந்த இடத்திலே அந்த பொறுப்பை தீகுக்கு ஏற்று நடத்தினார். அதுபோல தீமோத்தேயு ஊழியம் செய்த இடத்திலிருந்து தீமோத்தேயு பவுலுக்கு அதிகமாக உடன் ஊழியராக இருந்து செயல்பட்டவர். அந்த இடத்தை நிரப்புவதற்கு இந்த தீகுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்படி அநேக விதங்களில் இந்த ஊழியக்காரர் உண்மையுள்ள ஊழியக்காரராய், பொறுப்புள்ளவராய், அர்ப்பணிப்புள்ளவராய், தாழ்மையுள்ள குணமுடையவராய் கர்த்தருக்காக செயல்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாம் கர்த்தருக்கென்று நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்முடைய பொறுப்பு என்ன? நான் முழு நேர ஊழியம் இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியவில்லை, பழுவாக இருக்கிறது வாழ்க்கை. கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவர்களை பயன்படுத்துவதற்கு தகுந்த வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறது பொறுப்புள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை, நேர்மை, இப்படி தாழ்மை,